உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்க்கும் பொழுது நிறைய பணங்களை இழந்து இப்ப வேதனைப்பட்டு இருக்கேன். மொத்தமா தப்பா? இதற்காக கொஞ்சம் ஜாதக மாரஸ்கோப்பு சம்பந்தமான பார்வைகளை எல்லாம் கொஞ்சம் பார்த்து கிரகசாந்தி பண்ணிட்டா சரியாயிரும்னு சொல்லி அதுலயும் கொஞ்சம் நஷ்டப்பட்டு மனவேதனை அடைஞ்சிட்டேன். உண்மையா இல்லையா? இப்போ ஒரு அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட் மாதிரி போட்டு அதாவது நிலை வரும், அதுல வரக்கூடிய வருமானம் நல்லா இருக்கும் முயற்சி பண்ண, அதுவும் உனக்கு வெற்றி கொடுக்கல. கால் எடுத்துக்கலாம். நான் ஒண்ணும் கண்டுபிடிக்கல, அவரு சொல்லுவாரு. இப்போ புதுமையாக ஒரு தொழிலை தொடங்கணும்னு சொல்லி ஒரு நல்லுணர்வு கொண்ட நண்பர்களையும் கையில வச்சு நடத்தலாம்னு ஒரு ஆசை இருக்கு. அது 2 பேரும் உனக்கு உதவியாக இருப்பான். அதை நான் வளமாக்கி உனக்கு நஷ்டப்படாம காப்பாற்றி தந்தா போதும்ல. அற்புதமா ஆக்கி தாரேன். கடற்கரை சம்பந்தமான இடங்களில் உள்ள பொருள்களையும் என்னடா ஒண்ணு புரியாம பேசுறேன். ஷிப்பிங் அடுத்த ஒண்ணுமா வேலை பார்க்கலாம்ல. கால் நம்ம உண்மையை சொல்றதுக்கு தானடா இந்த இடத்திலே உட்கார்ந்துருக்கோம். அதனாலதானே நீங்க எல்லாரும் நம்பி வந்திருக்கீங்க. அதான உண்மை. நான் சொல்லுதேன் சொல்லல, அது பின்னால. ஆனால் அந்த சக்தி மிகுந்த இறைவன் பக்கம் வந்துட்டாலே இந்த உள்ளதுக்கு ஒரு நிம்மதி கிடைச்சிரும். எந்த நம்பிக்கையில் தானே அத்தனை பேர் வந்திருக்கீங்க. உண்மை உட்கார். அதனால அது கஸ்டம் சர்வீஸ் சம்பந்தமான உறவுகளையும் தொடர்புகளையும் எதிர்காலத்துல கொடுக்கும். பார்த்தோமா? அதையெல்லாம் வெற்றியாக்கி பல கோடிகளை உனக்கு வளமாக்கி தரேன். அந்த கேரளாவில் உள்ள கவர்மெண்ட் அதிகாரிகள் உனக்கு உதவி செய்வாங்க. அந்த உதவியில டாக்குமெண்ட்டை போட்டு அசத்திடுவேன். கூட வாரேன், பேசிக்கலாம். கருப்பசாமி, ஆமா வர்ண பகவானே கொஞ்சம் நின்னுக்காப்பா. எந்த ஊரு? மாலை இப்பதானே கொண்டாரு, அப்படியே போட்டாரா? ஒரு முறை கால் எடுத்து வரலாம். என்னப்பா செஞ்சு தரணும்? அதான் நீதிமன்றத்துல வழக்குகள் இருக்கு. அந்த வழக்கினை மாற்றி தருவதற்கு நீதிபதியே பதில் சொல்லுவாரா அல்லது சம்பந்தப்பட்டவங்களை பேச வச்சு வெற்றியாக்கி தருவீங்களா? எனக்கு வயதாகி வருது, வழக்கு தீர்மானம் ஆகுது வர என்னால தாங்க முடியாது. அல்லது எனக்கு உடனடி நிவாரணம் வேணும். நீதிமன்றத்து வழக்குக்கு மட்டும் நான் தீர்ப்பு சொல்லி மேல இருந்து உத்தரவு. கடன்களை தீர்க்கிறதுக்கு 3 மாதம் கால அவகாசம் இருக்குன்னு சொல்லி மேல இருந்து உத்தரவு. காலம் எடுத்து வரலாம். 2ஐயும் வெற்றியாக்கி தந்துடுறேன். பக்கத்துல வாப்பா. ஜனவரி 24ஆம் தேதி உன்னுடைய வழக்கறிஞரை நேரம் பார்த்து பேசணும். அப்படி பேசும் பொழுது உன் பக்கம் வெற்றியாவதற்கு வேண்டிய அத்தனை காம்ப்ரமைஸும் நடக்கும். அதுல நீ ஜெயித்துருவ. கடனை தீர்க்கிறதுக்கு தை மாதம் 24ஆம் தேதிக்கு மேல் வெற்றியாகி தரேன். செம்மையா இருக்கலாம். கருப்பசாமி, ஆமா ஆமா பூமாலையை கொண்டு போடுங்கப்பா. தனிதானத்தை காட்டுங்கப்பா. முறுக்க உட்காராம கட்டுமனைக்கு நான் போய் பார்க்கும் பொழுது நான் கருப்பசாமி உனக்கு பெருந்துணையா இருந்துகிட்டு இருக்கேன். 24 ஆண்டுகளுக்கு முன்னால உன்னுடைய வாழ்க்கையில பொருளாதார துன்பத்தையும் நஷ்டத்தையும் நினைக்கும் பொழுது அன்னைக்கும் நான் தான் இருந்து உன்னை காப்பாத்தி இன்னைய வரை காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா இப்போ கருப்பசாமி நான் நினைச்சது நடக்காம என் குடும்பத்துல ஒற்றுமை குறைவும் மனவேதனையும் நடக்கு. அதுக்கு நீ தான் வழிவகுத்து தரணும்னு என்ன கேட்க வந்தது. காரணம் ஒரு 10,000 வாங்கி பண்ணிடுவோம். அதனால இப்ப நீ நான் கூப்பிட்ட நேரத்துல எனக்கு குரல் கொடுக்கணும், எனக்கு துணை தரணும் அப்படின்னு நீ கேட்க. அதை நான் வழிவகுத்து தாரேன். வீட்டுல
நோய் பிணி இல்லாம காப்பாத்தி தந்துடுறேன். வேற என்னப்பா வேணும்? தாய் தம்பரை காப்பாத்துறதுக்கு ஒருத்தரை காப்பாற்றணும்னு உத்தரவு இருக்கு. ஒருத்தி நொண்டி அடிப்பான்னு சொல்லி கடலை இருக்கு. நான் என்ன செய்ய முடியும்? கால விட்டு காப்பாத்தாரு சொல்ல முடியும். பாப்பா கண்ணை முடிக்கா. 2 பேரும் இத்தனை வயசுலயும் தன்னை பெற்றோர்கள் நல்லா இருக்கணும் ஒருத்தன் கேட்கான அவன் எவ்வளவு பெரிய புண்ணியவான. உண்மையா இல்லையா? நல்ல முடிக்காடா கண்ண. அவங்கள மனம் கலங்காம காப்பாத்தித்தாரே. நீ கடமை தவறாதவன் என்ற புகழையும் வாங்கித்தாரே. வெற்றியாயிரு. நிறைய பணத்தை கொண்டு வந்து சேர்க்க நிம்மதியா இருக்கும். நல்லா இருக்கும். கருப்புசாமி. ஆமா ஆமா. வெளில போய்கிட்டோம். கடையநல்லூர். கடையநல்லூர் ஐயா வாங்க. கால் வாங்க ஐயா. கடையநல்லூர் ஏக்கர் கணக்கு சுத்தி இந்த தண்ணி கொண்டு தாங்க வை. கால் விட்டு வரலாம். கால் விட்டு வாப்பா. கொஞ்சம் வழி விடுங்க போட்டு. உன்னுடைய கட்டுமனைகளை நான் போய் பார்த்தேன். தெய்வம் கடவுள் என்ற சக்திகளை எல்லாம் விசுவாசிக்கிற குணம் உனக்கு உண்டு. சாதகம் பூசாரி இவைகள்ல நாட்டம் குறைவுதான். ஆனால் தெய்வ நம்பிக்கையில மட்டும் ஒரு குறையும் கிடையாது. ஆனா இப்போ 4 ஆண்டுகள் காலங்களாக எவ்வளவோ அறிவால முயற்சி பண்ணியும் உன் தொழில உன்னால ரன் பண்ண முடியல. பத்தமா தப்பா? எத்தனையோ முறை எவ்வளவோ முயற்சிகள் செஞ்சிருக்க, அது நடக்கல. இந்த விஞ்ஞான உலகத்துல கடவுளுங்கிற ஒரு சக்தி இருந்தாலும் இந்த கருப்பசாமியை யூடியூப்ல பார்த்திருக்கோம். இவர் நினைச்சா முடியுங்கிறாங்களே, அப்படி என்ன வாழ வைக்கிறான்னு பாப்போம்னு உள்ளத்துக்குள்ள ஒரு சவாலோட என்ன பார்க்க வந்திருக்கேன். காரணம் நல்லா இருக்கும். அதான் நம்ம கடமை. சந்தோஷமா இருக்கும். வாப்பா, உன்னுடைய பணங்கள் ஒரு இடத்துல ஸ்தம்பிச்சு கிடக்குடா. அதே போல நீயும் இப்ப கடன் வாங்கக்கூடிய நிலைமையில மாட்டிட்டு முடிக்கிறடா. அதுக்கு நான் பணமும் தாரேன். அதை வச்சு விதை மாதிரி போட்டு இழந்த பணங்களை மீட்டி தந்துட்டா போதுங்களா? அந்த வேலையும் உனக்கு கிடைக்கும். கவலைப்படாத, தைரியமா இருக்கலாம். என் பாதத்தில் இருக்கிற மாலை கொண்டு வாப்பா. அதை பத்தி பேச வேண்டாம்னு உத்தரவுல இருக்கு. அதான் பேசல. இன்னும் 1 மாத காலம் அவகாசம். கொண்டு வா, 1 மாலை கொண்டு வா. வா, வெள்ளி கட்சியை கொண்டு வா. இந்த மாலையை நான் ஏன் தாரம்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. அற்ற குலத்தின் அருநீர் பறவை போல் உற்றுளி தீர்வார் உறவல்லர். யாரும் தமிழ் பாண்டித்யம் படிச்சிருக்கீங்களா? நான் சொல்லுத பாட்டை பாருங்க. அற்ற குலத்தின் அருநீர் பறவை போல் உற்றுளி தீர்வார் உறவல்லர், அக்குளத்தின் கொட்டியும் மாம்பது போல் ஒட்டி உருவார் உறவு. ஔவையார் வாக்கு. குளத்துல தண்ணீர் கிடக்கும் பொழுது எல்லா பறவைகளும் வரப்புல காத்திருந்து நிறுத்தியும் இறை உண்ணதுக்கு வரும். அதே குளம் வத்தி போயிட்டா எந்த ஒரு பறவையும் என்ன செய்யாது, வராது. ஆனா அந்த குளத்தில் தோன்றிய அல்லி மலர்களும் கொட்டி மலர்களும் மட்டும் தண்ணி வத்தி போயிட்டாலும் தகுதியோடு தகுதியா கிடந்தாலும் உள்ள கிடந்து கலங்கி மண்ணோடு மண்ணா மட்டி போயிடும். அப்படி இருக்கிறது தான் உறவை தவிர, தண்ணீர் இருக்கும் பொழுது பறவை போலும் இருந்து பார்த்துட்டு இல்லாத நேரம் பறந்து போனதுக்கு பேர் உறவு கிடையாது. அதை நான் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உனக்கு மாதவரை சொல்றதுக்கு என்ன காரணம்னு பார்த்தேன். நீ மாங்கல்யம் தொட்ட நேரம், யவகண்டத்தை தொடுகின்ற நேரத்துலதான் உனக்கு மாங்கல்யம் பூட்டப்பட்டிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ தொழிலையும் வளமில்லாம ஆக்கி பொருளாதாரத்தையும் இழந்து இருக்கும் பொழுது வீட்டுக்குள்ள பொருளாதார தோன்றி மாலை பொருத்தமில்லாத மனைவி பிரிந்து விடுவாளோ என்னும் ஒரு சந்தேகம் உன் உள்ளத்துக்குள்ள இருக்கு. பார்த்தோம் தப்பா? அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்காகத்தான்
உனக்கு மீண்டும் மனமாலை உண்டு, அதே மனைவி உங்களோட சேர்த்து விடுறேன். செல்வாக்கா இருக்கலாம், பணத்தை கொண்டு வந்து சேர்க்க வேலையை வாங்கி தந்துட்டேன், சந்தோஷமா இருப்பான். கோவில்பட்டி எல்லை தொழிலை பத்தி கேட்க வந்தது யாருடா? யாருமே கூப்பிடணும் மட்டும் வருத்தப்பட கூடாது. 16 ஆண்டுகளுக்கு முன்பு தன்னுடைய தொழிலில் இருந்த மன நிம்மதியும் நிறைவும் இப்போதைக்கு உனக்கு இல்லை. பச்சமா தப்பா? இப்போ 6.25 ஆண்டுகள்ல ஆரம்பிக்கப்பட்ட தொழிலும் இப்பொழுது ஸ்தம்பித்து போய் மனவேதனை தாங்க முடியாம இருக்கு. இதுல அப்பப்போ உடல் தளர்வும் முதுகெலும்பு வலியும் உபாதையும் உனக்கு இருக்கு. காரணம் இதற்கிடையில உன்னுடைய பணம் ஒரு இடத்துல விரயமாயி நஷ்டமாயிடுது. வாஸ்தவா தப்பா? அவைகளையும் நான் வேட்டி தரணும், இந்த தொழிலையும் உனக்கு நான் ஓட்டி தரணும். கொஞ்சம் கண்ண மூடி உட்கார்ந்துக்கா. இந்த அப்பா வெட்டியாக்கி தரேன், காவலாக்கி. கேரள தேசம் சினிமா தொழில் பார்க்கும் மகன். சினிமா டிஸ்ட்ரிபியூட்டர். வலி 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 விடுங்க, வலி விடுங்க, வலி விடுங்க, வலி விடுங்க. கால்ல விட்டு வரலாம். சுவாமியே, உன்னுடைய கட்டமறைக்கு நான் போய் பார்க்கும் பொழுது சபரிமலை ஐயப்பனுடைய ஆத்ம தரிசனமும் ஜீவ ஜோதியும் உனக்குள்ள இருக்கு. ஆனா குறிப்பிட்ட காலம் கடந்து நானே ஐயப்ப சுவாமி போல் ஒரு சித்தராகி விடுவேனோ என்ற ஒரு எண்ணமும் உன் உள்ளத்துக்குள்ள உண்டு. வாஸ்தவமா தப்பா? இப்போதைக்கு நீ நடத்துகிற தொழில 4 ஆண்டு காலங்கள் மனவேதனையும் நஷ்டமும் உண்டு. இப்ப இந்த தொழிலை வளமாக செய்ய முடியாத குறை இருக்கு. அதுக்கு எனக்கு பணமும் வேணும், பழைய நட்புகளும் என்னை வந்து சேரணும். இதான் உன் கேள்வி. காரணம் வேற இன்னும் ஒரு வாரம் இருக்கு, கேட்டுக்காப்பா. மனைவி மக்களோடு செல்வ சிறப்போடு வாழ வைக்க ஒரு வீடும் வாங்கி தரேன். போதுங்களா? எல்லாம் தந்திருக்கேன். செல்வாக்கா இருக்கலாம், ஆனந்தமா இருக்கலாம். கருப்பசாமி, ஆமா ஆமா, திருநெல்வேலி எல்லை. வலி 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 விடுங்க, வலி விடுங்க. போட்டு சாமி போட்டோம். கையில என்னடாது? சரி, கால் வந்துட்டு வா. திருநெல்வேலி ஆளு ஆளு நிறைய இருக்கு, கூப்பிடுறேன். இப்ப என்ன உட்காருங்க, நம்ம தானே இருக்கோம். நல்ல கால் விடுறேன். மனசு அறப்பாயுது. பாப்பா உன்னை நான் ஆழ்ந்து பார்க்கிற பொழுது 3.25 ஆண்டுகள் நிலையான ஒரு தொழிலை தேடி கடினமான அலைச்சலும் உள்ள உபாதையும் இருக்கிறது. வாஸ்தவமா தப்பா? இதற்காக நான் கொஞ்சம் பணத்தையும் கொஞ்சம் அங்க இழந்திருக்கேன். அந்த நிலையிலிருந்து மாற்றமும் எனக்கு நல்வாழ்வும் தரணும் அப்படிங்கிறது உன்னுடைய கேள்வி. ஆனா தீராத நோய் அல்ல, தீர்த்து விடும் நோய். பயப்படக்கூடிய நோய் அல்ல, பயனற்று போக வேண்டிய நோய். கவலை தேவையில்ல, கால் விட்டு வரலாம். பக்கத்துல வா. இந்தாப்பா, தொழில வளமாக்கி தரேன். இடத்து பிரச்சனையை நீக்கி உனக்கு துணை கொடுக்க. அதே திருநெல்வேலி எல்லை இஸ்லாமியரா இருந்து இந்து மதமா மாறியவள்.
இன்னும் 2 தடவை காலில் விழுந்துக்காமா. உடச்சி சொல்லவா மறைச்சி சொல்லவா? சொல்லலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்க்கும் பொழுது உன் நெத்தில வச்சிருக்கிற குங்குமம் உன் பக்கத்துல இல்ல. வாசமா தப்பா? குங்குமம்னா யாருடா? கடவுள். ஆனா இப்போ என் வயிற்றுல ஒரு குழந்தை வளருது, டாக்டர்கிட்ட கேட்டா அது பிள்ளை இல்லைன்னு சொல்லுறாங்க. ஆனா எனக்கு பிள்ளைங்கிற அறிகுறிகள் தான் எனக்கு உயிர் துடிப்புல இருந்து அத்தனையும் இருக்கு. இது டாக்டருடைய கண்ணை மறைக்குதா அல்லது வேற ஏதோ வித்தியாசமா இருந்து என்ன கெடுத்துக்கிட்டு இருக்கா? இது என்னதுங்கிற விவரத்தை எனக்கு சொல்லணும்னு நீ கேட்க வந்திருக்க. அதான உண்மை. காரணம் எனக்கு தெரியல. பக்கத்துல நல்ல கண்ண முடிவுக்கார் நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். காரணம் தோமா இது குழந்தையின் பிரதிபலிப்பு தான் மேல இருந்து உத்தரவு. அறுவை சிகிச்சையில் பிறக்கும்னு சொல்லிதான் உத்தரவு. நல்லா புரிஞ்சுக்கா. டாக்டருடைய கண்ணுக்கு ஏன் புறப்படவில்லை அப்படின்னு நான் கேட்கும் பொழுது கர்ப்பப்பையினுடைய மேலோட்டங்கள் மூடி மறைக்கப்பட்டு இருக்கிறது. இது வேறுபாடான ஒரு வித்தியாசமான படைப்பு. அதனால குழந்தையை பெத்தெடுத்துக்கணும், அறுவை சிகிச்சையில பிறக்கும். அது உனக்கு துணையாக இருக்கும். இன்னும் 2.25 மாதம் தான் கால அவகாசம். யாருப்பா அது? சரி, அந்த எல்லைக்குள்ள நான் போய் பார்க்கும் பொழுது உன்னுடைய இடங்கள் கொஞ்சம் மடங்கி வேற இடத்துல ஏமாற்றப்பட்டிருக்கு. அதே போல இப்போ நான் பெத்த மகன் சில கோடிகளை ஏமாந்து வேதனை ஆயிருக்கான். அதை நான் தீர்த்து அதுல இருந்து அந்த பணத்தை நான் வாங்கி தரணும் அப்படிங்கிறது உன்னுடைய கேள்வி. இதுக்கு இடையில உடல்நிலை கோளாறான ஒருத்தருக்கு மனவேதனையும் துன்பமும் இருக்கு. அதையும் சரி பண்ணி எனக்கு செம்மையாக்கி தரணும்னு கேட்கிறேன். கவனம் சொல்லலாம். கீழே வைங்க, அதை வச்சிருங்க. அங்கே வைங்க, அப்படி வச்சிருங்க. அது காலில் வா வா. இந்த விபூதியை உன் மகனுக்கு அனுப்பலாம். அங்க காவல்துறையில கொண்டு வந்து அந்த திருடி கொண்டு வந்து நான் நிறுத்தி எழுதி வாங்கி அதனுடைய பணத்தை 3 முறையாக நான் வாங்கி தந்துடுறேன். அந்த தொழிலை வளமாக்கி சிவனாகி என்னை வளமாக கும்பிடுகிறானே அதுக்கும் செம்மையாக்கி தரேன். போதுங்களா? இதை ஓங்கிட்டு தாமதத்தில் எதிர்பாராமல் பல லட்சங்கள் வந்து சேருது. செல்வாக்கா இருக்க வைக்க, ஆனந்தமா இருக்க. சொந்த ஊருக்கு போகவா இங்க இருக்கவான்னு ஒரு கேள்வி இருக்கலாம். 3 மாதம் கழிச்சு பார்த்து சொல்றேன். சேந்தவரம் திருமலாபுரம். சேந்தவரம் திருமலாபுரம். சேந்தமரம் திருமலாபுரம். சீக்கிரம் வாங்கப்பா. கொஞ்சம் வழி விடுங்க வாராளுக்கு, கொஞ்சம் வழி விடுங்க வாராளுக்கு, வழி விடுங்க.
உன்னுடைய தொழிலை வளமாக்குவதற்கு தெளிந்த முடிவு நான் எடுக்கிறேன். பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதிக்கு மேல் அந்த கல்பூரி தொழில கண்டமில்லாம காப்பாற்றி நான் வெற்றியாக்கி தரேன். அதுக்கு ஒரு இடத்துல பணம் தேவைப்படுது, பத்தமா தப்பா? அந்த பணத்தை வாங்குறதுக்கு வேண்டிய ஏற்பாடும் பண்ணித்தாரேன். செல்வாக்கா இருக்கிறவங்க வேற என்னப்பா வேணும்? தொழில வளமாக்குனா போதுங்களா? அமைதி. பணம் வந்திருக்கேன், கனியை தவறாம காப்பாற்றணும். செல்வாக்கா இருப்பது நீங்க தான் போகணும் வரணும். தெற்கு மேடு எல்லை, தெற்கு மேடு எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. வந்த மழையை நிறுத்தி வச்சிருக்கு, கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டாங்க. போய் தின்னார போடுங்க, அங்கிட்டு போயிருங்க. வழி விட்டு கொஞ்சம் அவங்க வெளியில போகணும் வரணும். நான் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் இறங்கி பார்த்தேன். அங்க அற்புதமான ஜக்கமானுடைய அன்பு மாறுதலும் அந்த மனைக்குள்ள இருக்கு. ஆனா இப்போ கல்வியில தடை இருக்கான்னு கேட்டா அந்த தடைகள் இல்லை, ஆனா கடன்கள் இருக்கு. அந்த கடன்களை தீர்க்கிறதுக்கு நான் வழிவகுத்து உலகத்தில் தோன்றிய அனைத்து ஆன்மீகவாதிகளுக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள். கடந்த 2.5 ஆண்டு காலங்கள் கொடுமையான நோயால் இந்த உலகமே ஸ்தம்பித்து போய்விட்டது. நிறைய மக்களுடைய உயிர் போயிடுது, உழைப்பு போயிடுது, வாழ்க்கையெல்லாம் போயிடுது. ஆனா இந்த ஆண்டு இந்த புத்தாண்டில் இருந்து எல்லா ஆன்மீகவாதிகளும் இந்த உலக மக்களுக்கு நஷ்டம் வரக்கூடாது என்றும் உயிர்கண்டம் வரக்கூடாது என்றும் பல்வேறு பூஜைகளும் யாகங்களும் பெற்று ஆன்மீகவாதிகள் உண்மையாக தவம் இருந்து இந்த மக்களை வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி நான் வேண்டுகிறேன். நானும் அதை செய்ய முற்படுகிறேன். எல்லாருக்கும் என்னுடைய ஆசையும் அன்பு என்றென்று உண்டு. இந்த புத்தாண்டிலிருந்து எல்லாரும் நல்லா இருக்கணும். கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு அதாடா உன் மகா வந்து சேர்ந்துட்டா, சந்தோஷமாயிரு, வெட்டியா இருக்கலாம், சென்று வரலாம். சுந்தரேசபுரம் என்னுடைய வாழ்த்துக்களும் ஆசையும் உண்டு.